இச்சையோடு ஒரு ஸ்திரியை பார்த்தாலே, இல்ல ஒரு ஆம்பளை இச்சையோடு ஒரு பெண்ணு பார்த்தாலே அது விபச்சாரம் ஆயிட்டு. நிறைய பேர் நினைக்கிறேன் திருமணம் முடிச்சாச்சு இல்ல, கல்யாணம் முடிச்சாச்சு இல்ல, இனி எந்த தப்பு செஞ்சாலும் எவிடன்ஸே இல்ல, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நான் தான் கல்யாணம் முடிச்ச ஆணாச்சே, கல்யாணம் முடிச்ச பெண்ணாச்சே, அதனால 2 குழந்தைக்கு தாயாயிட்டியாச்சு, இனி யாரும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எல்லாரும் நம்மளை நம்புவாங்க. அப்படி எல்லாம் நினைக்கவே செய்யாதீங்க. கடவுள் பார்த்துட்டே இருக்காரு. நம்ம அம்மா அப்பா பார்க்க முடியாது, புருஷன் பார்க்க முடியாது, கடவுள் ஒரு மனைவி பார்க்க முடியாது, ஆனா கடவுள் பார்த்துட்டே இருக்காரு. அவர் பார்க்கும்போது நம்ம பயம் வரும். அதுலயும் வாலிப பொண்ணா இருந்தா நம்ம அம்மா அப்பா எப்படியும் தெரியும், ஒரு நாள் வெளியே வரும், அன்னைக்கு மாட்டிக்கிடுவோம். அந்த பயம் வேணும் இல்லையா? அம்மா அப்பாவே கண்டுபிடிச்சுவாங்க தெரியும் போது கடவுள் கண்டுபிடிக்காமலா இருப்பாரு. அவர் நம்மளை படைத்தவர், அல்லையா நம்ம உருவாக்கினவர், அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம இந்த ரூம்ல தப்பு பண்ணாலும் அந்த ரூம்ல போய் ஒளிஞ்சிருந்துட்டு இதை தப்பு செஞ்சிட்டோம். நம்ம பாதாளத்துல பைபிள் சொல்லுது, பாதாளத்துல நீ படுக்கை போட்டாலும் அங்கேயும் என் கண்ணு பார்த்துட்டே இருக்குது. நம்ம 1000 அடி பள்ளத்தாக்க தோண்டி அங்க ஒரு தப்பு பண்ணா கண்டுபிடிக்க முடியாது இல்ல. கடவுள் உலகத்தை படைச்சவர், அவருக்கு எல்லாமே தெரியும். கவனமா இருங்க. அல்லையா உங்களுக்கு தப்பு செய்யறதுக்கு ஃப்ரீயா இருக்கு, பணமே கொடுக்காண்டாம். எந்த தவறுக்கு பணமே தேவையில்லை. தவறு செய்ய வாய்ப்பு கிடைச்சாலும் அப்போ நீங்க உண்மை உள்ளவர்களா இருந்தாதான் நீங்க இயேசுவை பிள்ளைங்க. அல்லையா அதுவரை திருமணம் முடியது வரை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனா திருமணம் முடிஞ்ச பிறகு எப்படி இருக்கிறீங்க? அந்த ஃப்ரீயா சான்ஸ் இருக்கு, அது வரை சான்ஸே இல்லை. அப்படி சான்ஸ் சிலவங்க சொல்லுவாங்களா, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பாவியா மாறிடுவாங்க, பாவத்தை செஞ்சிருவாங்க. ஆனா அந்த சந்தர்ப்பம் அமையலன்னா சொல்லுவாங்க, ஐயோ இதெல்லாம் தப்பு, இவங்க செய்யலாம் தப்புன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது, நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அதை வேண்டாம், அதை மிஸ்யூஸ் பண்ணாம தேவையில்லை, இது எனக்கு கடவுள் தந்த ஒரு வாழ்க்கை இருக்கு, கடவுள் எனக்கு நல்ல வாழ்க்கை தருவாரு, இந்த அசுத்தத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சரீரத்தை நம்ம தீட்டுப்படுத்தலன்னா நம்ம தான் இயேசுப்பா பிள்ளைங்க.